இருக்கிறதே மேம்பாலம்ங்கிறது இவர் பீரியட் மேயராக இருக்கும்போது தான் 10 மேம்பாலங்களை திட்டமிடுறாங்க. 9 மேம்பாலங்களை கட்டி முடிக்கிறார். கொடுத்த பட்ஜெட்டை விட குறைவான தொகையில் அதை முடிச்சு மீதி நிதியை மாநகராட்சியில் செலுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு மேம்பாலம் மட்டும் பெரம்பூர்ல நடக்கல, பல காரணங்கள், சாயில் டெஸ்ட் உட்பட. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி, அந்த மேம்பாலத்தை கட்டல. திரும்ப 2006 திமுக ஆட்சி வந்து இவரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தப்பதான் அதை பெரம்பூர் ஒரு மேம்பாலம் 10வது மேம்பாலத்தையும் முடிச்சார். இந்த வழக்கு என்னாச்சு? சரி, கேஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, போனீங்க, போட்டீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க, பெயில், அது கோர்ட் நடைமுறைகள். உங்க வழக்கு ஒண்ணுமே ஆகல. அதுல ஒரு அதை பத்தின ஒரு பற்றி அதுல வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு சார்ஜ் ஷீட் கூட எங்களுக்கு போட வக்கீல். ஒரு அதிகாரி, அவர் வந்து டிஐஜி முகமது அலின்னு இருந்தார். அவர் போய் மேம்பாலத்தை செக் பண்றாராம், ஒரு ஊழல் நடந்துச்சானு. அவரோட பூட்ஸ் காலால உதைக்கிறார் மேம்பாலத்தை. இது ஒரு போட்டோ. அவர் பரிசோதிக்கிறார், மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை பரிசோதிக்கிறார். அந்த பூட்ஸ் காலால உதைச்சார் பாருங்க, இதுல ஊழல் இருக்காங்க. அவரு முத்திரைத்தாள் மோசடியில சிக்கி இந்திய அளவுல அன்னைக்கு அதுதான் பெரிய மோசடி, ஜெயிலுக்கு போயிட்டார், ப்ரூவன் அவரு. இந்த டிஜிபி ரவீந்திரநாத் இவர் வந்து அதே ஆண்டு 2001 செப்டம்பர் ஒரு 20 தேதி வாக்கில் இவர் ஒரு செக்ஷுவல் அலிகேஷன், அதுல இவரை நீக்கிறாங்க. அந்த அம்மாவை தூக்கி ஜெயலலிதாவே எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு, டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க தகுதியற்றவர், பதவியை இழந்து OPS வந்து முதலமைச்சராகிறார். நல்லா பாருங்க, இந்த ஊழல் வழக்கு அவசரமா பண்ணவங்க ஜார்ஜ்னு ஒருத்தர், அவர் தான் பின்னாடி குட்கா புகழவர். எல்லாம் ஒட்டுமொத்த அயோக்கியத்தனமும் அயோக்கிய கூட்டமாக இருந்து சட்டத்தை மீறி கலைஞரை ஏதாவது பண்ணணும், அதான் பண்ணணும், இதான் நடந்துச்சு. ஆனா அந்த வழக்கு ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் விடுங்க, அவர் கட்டின அந்த 10 மேம்பாலமும் இன்னும் இருக்கு.